ஓகேக்கா. துதியில் மத்தியில் வாசம் படுகிற பரலோகத்தின் நல்ல தகப்பனே, இந்த நல்ல நேரத்துக்காய் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. இந்த நேரத்துலையும் கத்தாவே ஆண்டவரே, எங்களோட அந்த கிளாஸை நீங்கள் ஆசீர்வதிக்க இந்த மாதிரி ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, எங்களுக்கு கற்றுக் கொடுக்குற அண்ணனுக்கு ஆண்டவரே வேண்டிய ஞானம் கொடுங்க சுவாமி. அவங்க சொல்கிறத நாங்கள் கரெக்டாக புரிந்து கொள்ள, அதை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் ஆண்டவரை நடைமுறைப்படுத்தவும் எங்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே கத்தாவே, உங்களுடைய கிருபை எங்கள் ஒவ்வொருத்தரோடையும் கூட இருந்து எங்களை வழிநடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். வந்திருக்க ஒவ்வொருத்தரையும் ஆசீர்வதிங்க. வரை தடைப்பட்டவர்களும் அவங்க ஆண்டவரை சீக்கிரமா அழைத்து கொண்டு வர வேண்டுமா ஜெபிக்கிறோம். மீதியா நேரம் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்க, ஆசீர்வதிங்க. இயேசு மூலம் ஜெபம் கேளு நல்ல பிதாவே, ஆமென். ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். நாம் சமூகவியலை படிச்சு வர்றோம். சமூகவியல் கொஞ்சம் அது ஒரு சிலருக்கு அது ரொம்ப ஆர்வமான பாடம், சிலருக்கு அது கொஞ்சம் ட்ரையான ஒரு பாடம் தான். ஆனால் அது புரிஞ்சுக்கிற அது நமக்கு தேவை. ஒரு தலைமைத்துவத்துக்கு கண்டிப்பா சமூகவியல் தேவை. சமூகவியல் அப்படின்றது ஒரு மனிதன் தனிப்பட்ட விதத்திலே அவனுடைய நடத்தை, அது உளவியல், சைக்காலஜி. ஒரு மனிதன் கூட்டமாக எப்படி நடந்து கொள்கிறான் என்பதுதான் சமூகவியல், சோசியாலஜி. கண்ணுக்கு தெரியாத ஒரு அமைப்பு. சமூகம் என்பது ஒரு கண்ணுக்கு தெரியாத அமைப்பு. அதுல பழக்க வழக்கங்கள், நடைமுறைகள், இவைகளெல்லாம் ஒரு சிலந்தி வலை மாதிரி பின்னப்பட்டிருக்கிறது. சமூக நிறுவனங்கள், குடும்பம் ஒரு சமூக நிறுவனம் அல்லது அமைப்பு, அரசாங்கம் ஒரு சமூக அமைப்பு, நிதி நிறுவனங்கள், கல்வி சாலைகள், மதங்கள், இதெல்லாம் சமூக அமைப்புகள். ஒரு சமூகத்தினுடைய செயல்பாடுகள் அல்லது பணிகள். இறுக்கத்தை தளர்த்துவது, மன இறுக்கத்தை தளர்த்துவது, எதிர்ப்புகளை கட்டுப்படுத்துவது, திறமைகளை பயன்படுத்திக் கொள்வது, ஒரு சமூகத்தினுடைய நடைமுறைகள். அதுதான் நம்ம போன வகுப்புல பார்த்தோம். அது இன்னும் முடிக்கல, தொடர போறோம். கூட்டுறவு. கூட்டுறவு என்றால் ஒரு காரியத்தை பலர் சேர்ந்து ஒன்றாக சேர்ந்து செய்வது. இணக்கம், சூழ்நிலைக்கு ஏற்ற தன்னை மாற்றிக்கொள்வது, அனுசரித்து செல்வது, விட்டுக் கொடுப்பது, வளைந்து கொடுப்பது, இணக்கம். இதுவரைக்கும் நம்ம போன வகுப்புல பார்த்தோம். மூன்றாவது சமூக நடைமுறை ஒருங்கிணைப்பு. கூட்டுறவுன்றது ஒரே மாதிரி நோக்கத்தோடு அவர்கள் இணைந்து செய்வது, ஒரே நோக்கம். கூட்டுறவு சங்கம் நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம். நமக்கு முக்கியமா ரொம்ப தெரிஞ்சது கூட்டுறவு சங்கத்துல இந்த பால் கூட்டுறவு சங்கம். மாடு வச்சிருக்கிறவங்க எல்லாம் சேர்ந்து ஒரு சங்கம் வச்சிருப்பாங்க. அது அரசாங்கமும் அதுல பங்குதாரரா இருக்கும், இவங்களும் அதுல அங்கத்தினரா இருப்பாங்க. இவங்க பாலை கறந்து கொண்டு போய் அந்த சங்கத்துல கொடுப்பாங்க. ஏன்னா உள்ளூர்ல பால் விற்க முடியாது, ஓரளவுக்கு தான் பால் விற்கும் உள்ளூர்ல. அளவுக்கு அதிகமா மாடுகள் இருந்தா அந்த பாலை எடுத்துக்கொண்டு போய் அதை பதப்படுத்தி அதை பாதுகாத்து வெளியூருக்கு அதை அனுப்பி வைப்பார்கள். அது ஒரு மாடு ஒருத்தரால முடியாது. ஒருத்தர் 5 மாடு 10 மாடு வச்சிருக்கிறாரு, அவரால் அது முடியாது. அதனால அந்த மாதிரி மாடு வளர்க்கிறவங்க ஒரு 50 பேர் 100 பேர் சேர்ந்து ஒரு சங்கம் வச்சு, அரசாங்கமும் அதுல ஒரு பங்குதாரராக இருந்து அந்த பாலை விற்று கொடுப்பது. அதான் கூட்டுறவு சங்கம். அந்த மாதிரி நிறைய கூட்டுறவு சங்கங்கள் இருக்கு. வெவ்வேறு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி இருப்பாங்க. விவசாய கூட்டுறவு சங்கம், விவசாயம் பண்றவங்களா இருப்பாங்க. ஆனா ஒருங்கிணைப்புன்றது அப்படி இல்லை. வெவ்வேறு விதமான மக்கள் அவர்கள் இணைவது, வெவ்வேறு விதமான மக்கள், பலரின் மனப்பான்மைகள் இணைக்கப்பட்டு அதன் மூலம் குழு இணைப்பு ஏற்படுவது, மாறுபட்ட குழுக்கள் இணைக்கப்படுவது.
அது ஒரு வெவ்வேறு விதமான மக்கள் இருப்பாங்க. உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டா, இந்தியாவை எடுத்துக்கிடுங்க. இந்தியா அப்படின்றது 1947க்கு முன்னால கிடையாது. இந்தியான்னு ஒண்ணு கிடையாது. வெவ்வேறு மொழிகள், வெவ்வேறு கலாச்சாரங்கள், வெவ்வேறு ராஜாக்கள் இருந்தார்கள். இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச பிறகு பாண்டிச்சேரியில பிரெஞ்சுக்காரங்க ஆண்டு கொண்டு இருந்தார்கள். கோவாவில் போர்ச்சுகல்காரங்க ஆண்டுட்டு இருந்தாங்க. ஹைதராபாத்ல ஒரு ராஜா ஆண்டுகிட்டு இருந்தார். அதனால கொஞ்சம் சுதந்திரத்துக்கு முன்னால ராமநாதபுரத்தை ஒரு ராஜா ஆண்டுகிட்டு இருந்தார். வெள்ளக்கார காலத்திலே ராமநாதபுரத்தை ஒரு ராஜா ஆண்டுட்டு இருந்தார். புதுக்கோட்டை ஒரு ராஜா ஆண்டுட்டு இருந்தாரு. இப்ப எல்லாம் பல்வேறு விதமான மக்கள், ஒரே ஆளுங்க கிடையாது. வெவ்வேறு மொழிகள், வெவ்வேறு கலாச்சாரங்கள், வெவ்வேறு இனங்கள், திராவிட இனம், ஆரிய இனம், மங்கோலிய இனம். வடகிழக்குல பாத்தீங்கன்னா அவங்க எல்லாம் மங்கோலியர்கள். எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஒன்னா இருந்தா நல்லது. அதுக்காக ஒன்னா சேர்ந்தாங்க. வெள்ளைக்காரன் ஒன்னா வச்சு ஆண்டான், கூட்டிட்டு போயிட்டான். நீங்க எப்படி வேணா போங்க, தனியா இருந்தாலும் சரி, ஒன்னா இருந்தாலும் சரி, உங்க விருப்பம் அவன் போயிட்டான். ஆனா என்ன சொன்னாங்கன்னா, இந்தியா உடைஞ்சிரும், ஒரு 50 வருஷத்துக்குள்ள பல துண்டா உடைஞ்சிரும்னு சொல்லிட்டு போனாங்க. சிலர் அப்படி சொன்னாங்க இந்தியாவை பத்தி. ஆனா இந்தியா இன்னைக்கு வரைக்கும் நல்ல ஒத்துமை. உள்ளுக்குள்ள பல பிரச்சனைகள் இருக்கலாம், ஆனா உடையல. பாகிஸ்தான் ரெண்டா உடைஞ்சு போச்சு. நம்ம கூட தான் அவனுக்கு சுதந்திரம் கொடுத்தாங்க. பங்களாதேஷ்னு உடைஞ்சு போச்சு. சுத்தி இருக்கிற நாடுகள்லாம் பல பிரச்சனைகள் இருக்கு, பெரிய பிரச்சனைகள். ஆனா இந்தியா உடையல. ஏனென்றால் ஒரு ஒருங்கிணைப்பு. அதனால அவங்க உடையாம இந்தியா இருக்கிறது ஒரு பெரிய பாராட்டு, பெரிய விஷயம் தான். எல்லாரும் ஆச்சரியப்படுறாங்க. பாருங்க, ஒருத்தருக்கு ஒருத்தர் சம்பந்தமே கிடையாது. ஒரே மொழி என்றால் ஒன்றாக இருப்பதிலே அது கூட்டுறவு. ஒரே மொழிக்காரங்க ஒன்னா இருக்காங்க, அது கூட்டுறவு. ஒரே இனத்துக்காரர்கள் ஒன்றாக இருக்கிறார்கள். அப்படி பாத்தீங்கன்னா வடகிழக்கு இந்தியாவில் மிசோரம், நாகாலாந்து, மணிப்பூர், மேகாலயால கிறிஸ்தவர்கள் தான் அதிகம். காஷ்மீர்ல முஸ்லீம் தான் அதிகம். மற்ற இடங்கள்ல இந்துக்கள் அதிகம். லடாக்ல புத்த மதத்தவர்கள் அதிகம். மதத்துல பார்த்தாலும் வித்தியாசங்கள். ஆனா எல்லாம் ஒன்னா இருக்கிறதுக்கு என்ன காரணம்னா, அது ஒரு சமூகவியல் தான். ஒன்னா இருந்தா நல்லது. வெவ்வேறு நாடுகள் ஆயிடுச்சுன்னா, கேரளாவுக்கு போறதுக்கு பாஸ்போர்ட் வாங்கணும். ஆந்திராவுக்கு போனா வேற ரூபா, வேற நோட்டு இருக்கும், வேற ரூபா நோட்டு இருக்கும், வேற ரூபா நோட்டு மாத்தணும். அதனால இது அப்படி இல்லை. ஒரே நாடா இருக்கிறதுனால ஒரே ரூபா, எங்க வேணா போலாம், பாஸ்போர்ட் விசா இல்லாம. இதுல பல, இப்ப நம்ம போய் பாம்பேல போய் வேலை பார்க்கிறோம். வட இந்தியாக்காரன், பீகார்காரன், யூபிக்காரன், ஒரிசாக்காரன் இங்க வேலை செய்யறான். விசா தேவையில்லை, ஒன்றும் தேவையில்லை, பாஸ்போர்ட் தேவையில்லை. இதுல எவ்வளவோ நன்மைகள் இருக்கு. அதனால இதைத்தான் ஒருங்கிணைப்பு என்று சமூகவியல்ல நாம் பார்க்கிறோம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 14 பார்க்கிறோம். அங்க யூதர்களையும் புறஜாதியாரையும் இயேசு ஒருங்கிணைத்தார் என்று பார்க்கிறோம். எபேசியர் 2:14, எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய சுவரை தகர்த்து சட்டத்திட்டங்களாகிய நியாயப்பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு தரத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று
அதனால இரு தரத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். இரு தரத்தார் என்று அங்க சொல்லப்பட்டிருக்கு. இரு தரத்தார் என்றது யூதர், யூதர் அல்லாதோர். யூதர்கள் புறஜாதியார். பாத்தீங்கன்னா அவங்க தனித்தனியா இருந்தாங்க. பழைய ஏற்பாட்டுல ஒருத்தரோட ஒருத்தர் கலக்க மாட்டாங்க. யூதர்கள் யூதர் அல்லாதவரோடு சேர்ந்து சாப்பிட மாட்டாங்க. யூதருடைய ஆலயத்துல புறஜாதிகளை உள்ள விட மாட்டாங்க. பிரகாரம் வரண்டா முற்றம் வரைக்கும் தான் வரலாம், பிரகாரம் வரைக்கும் வரலாம், பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள வர முடியாது. அதனால இயேசு ரெண்டு பேரையும் ஒன்றாக்கினார், ஒப்புரவாக்கினார். ஒரு கிறிஸ்தவ சபையில யூதர், யூதர் எல்லாரும் ஒன்னா உள்ள போய் ஆராதிக்கலாம். ஆண்டவர் அவர்களை கிறிஸ்துவுக்குள் ஒன்றாக்கினார். ஒருங்கிணைப்பு. கிறிஸ்து அதை ஆவிக்குரிய ரீதியாக செய்தார். இந்த உலகத்துல சமூக ரீதியாக ரட்சிக்கப்படாதவங்க கூட, உலகத்தார் கூட இந்த மாதிரி ஒருங்கிணைந்து இருக்கிறாங்க. ஒன்னா இருந்தா லாபம், ஒருத்தருக்கு ஒருத்தர் லாபம், ஒருத்தருக்கு ஒருத்தர் நன்மை. அதனால ஒன்னா இருப்போம். வெவ்வேறு வித்தியாசங்கள் இருந்தாலும் ஒன்றாக இணைவது, அது ஒருங்கிணைப்பு. அப்புறம் போட்டி. ஒரு வேலை தான் இருக்கு, அந்த 10 பேர் அந்த வேலையை கேட்கிறாங்க. அப்ப என்ன பண்றாங்க? ஒரு பரீட்சை வைக்கிறாங்க. ஒரு வேலைக்கு 10 பேர் போட்டி போடுறாங்க, ஒரு பரீட்சை வைக்கிறாங்க. அதுல 5 பேர் பாஸ் பண்ணிடுறாங்க. இப்போ ஒரு வேலை தான் இருக்கு. அப்புறம் ஒரு இன்டர்வியூ வைக்கிறாங்க. இன்டர்வியூ வச்சு அதுல ஒருத்தரை செலக்ட் பண்றாங்க. போட்டிகள், நுழைவுத் தேர்வுகள் இருக்கு. எல்லா உயர் படிப்புக்கும் நுழைவுத் தேர்வு இருக்கு. MBBSக்கு நீட் இருக்கு. பெரிய இன்ஜினியரிங் காலேஜஸ்க்கு JEETன்னு ஒரு நுழைவுத் தேர்வு இருக்கு. அது மாதிரி வேலை வாய்ப்புக்கு UPSC, TNPSC இந்த மாதிரி தேர்வுகள்லாம் இருக்கு. அதுல போட்டி போட்டு வெற்றி பெற்று வேலைக்கு போறாங்க, அல்லது அதுல வெற்றி பெற்று அவர்கள் உயர் படிப்புக்கு போறாங்க. இப்ப எல்லாரும் ஏத்துக்கிறாங்க. சிலர் குறை சொல்றாங்க, அதுல தவறு நடந்துச்சு, நீட்டுல அந்த மாதிரி வேலை வாய்ப்பு தேர்வுல தவறு நடந்துச்சு அப்படிலாம் சிலர் குறை சொல்றது ஒரு பக்கம் இருந்தால், பெரும்பாலானோர் அதை ஏற்றுக்கொள்கிறார். சரி, பரீட்சை வைக்கிறாங்க, இன்டர்வியூ வைக்கிறாங்க, தெரிந்தெடுக்கிறாங்க. அப்படி பெரும்பாலானோர் அதை ஏற்றுக்கொள்கிறார். போட்டி என்ன செய்கிறது? போட்டி மூலம் செயல்திறன் அதிகரிக்கிறது. இப்ப நீட்டுன்னு ஒண்ணு வைக்க போய் தான் உட்கார்ந்து அது நீட்டை நீக்க வேண்டும் என்கிற ஒரு கருத்து இருக்கு ஒரு பக்கம். ஆனா ஒரு போட்டி தேர்வு இருக்க போய் உட்கார்ந்து அதுக்காக படிக்கிறாங்க, அதுக்காக போய் பயிற்சி மையத்தில் சேர்ந்து படிக்கிறாங்க. தங்களுடைய திறமை அவர்கள் அதிகரித்துக் கொள்கிறார்கள். ஆக ஒரு போட்டி, சமூகவியலின் ஒரு பகுதி போட்டிகள் வச்சு விளையாட்டு போட்டிகள் நடக்குது. இதுலயும் ஒரு போட்டி வைக்கிறாங்க. விளையாட்டு போட்டி, பாட்டு போட்டி, பேச்சு போட்டி, கவிதை போட்டி, வேத வினா போட்டி. எதுக்குன்னா செயல்திறனை அதிகரிப்பதற்காக. பைபிள்ல பாத்தீங்கன்னா 1 சாமுவேல் 17:25 அங்க ஒரு போட்டி வைக்கப்படுகிறது. யார் கோலியாத்தை கொள்கிறார்களோ அவர்களுக்கு இளவரசியை திருமணம் செய்து கொடுப்பார். ராஜா தன்னுடைய மகளை திருமணம் செய்து கொடுப்பார்னு அங்க ஒரு போட்டி வைக்கப்படுகிறார். ஏன்னா கோலியாத்தை கண்டு எல்லாம் ஓடுறாங்க. அவன் பயங்கர ராட்சசன். அந்நேரத்தில் இஸ்ரவேலர் வந்து நிற்கிற அந்த மனுஷனை கண்டீர்களா? இஸ்ரவேலை நிந்திக்க வந்து நிற்கிறான். இவனை கொல்லுகிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் ஐஸ்வர்யவனாக்கி அவனுக்கு தம்முடைய குமாரத்தியை தந்து அவன் தகப்பன் வீட்டாருக்கு இஸ்ரவேலிலே சர்வ மானியம் கொடுப்பார் என்றார்கள். கோலியாத்தை கொல்கிறவன் எவனோ அவனை ராஜா மிகவும் பணக்காரனாக்கி அவனுக்கு இளவரசியை கல்யாணம் பண்ணி கொடுத்து அவனுடைய குடும்பத்துக்கு மானியம் கொடுப்பார் என்று அறிவிக்கப்பட்டது. ஒரு போட்டி. தாவீது கடைசியில கோலியாத்தை கொல்கிறான்.
அது எல்லாருக்கும் அந்த போட்டி பரிசுகள் இதெல்லாம் சொல்லப்படுகிறது. போட்டி பரிசுகளையும் எடுத்துக்கலாம். பரிசு கொடுக்குறாங்க. அரசாங்கம் ஒரு பக்கம் கொடுத்தாலும் பல்வேறு அமைப்புகள் பரிசுகளை கொடுக்கிறது. நல்லா படிக்கிறவங்களுக்கு, நல்லா விளையாடுறவங்களுக்கு, மற்ற திறமைகள், கலைகள் இவைகளிலே சிறந்து விளங்குகிறவர்களுக்கு பல அமைப்புகள், சங்கங்கள், ரோட்டரி கிளப் இருக்கு, லயன்ஸ் கிளப் இருக்கு, எவ்வளவோ சங்கங்கள் பரிசுகளை கொடுக்கிறார்கள், போட்டிகளை நடத்துகிறார்கள். இது திறமையை அதிகரிப்பதற்காக செய்யப்படுகிற ஒரு நடைமுறை, சமூகத்திலே ஒரு நடைமுறை. அதுக்கு அடுத்த தலைப்பு விதிமுறைகளும் சமூக விதிமுறைகளும் விழுமியங்களும், நார்ம்ஸ் அண்ட் வேல்யூஸ். விழுமியம் அல்லது மதிப்பீடுகள் ரெண்டு விதமா இருக்கு. இந்த விதிமுறைகளும் மதிப்பீடுகளும் ஒன்னு எழுதப்பட்டவையா இருக்கு, இன்னொன்னு எழுதப்படாதவையா இருக்கு. உதாரணத்துக்கு நாட்டு சட்டங்கள் எழுதப்பட்டவையா இருக்கிறது. பாத்தீங்கன்னா நாட்டு ஒரு இந்திய அரசியல் சட்டம், அதனுடைய முக்கிய அடிப்படை காரியங்களை ஒரு சின்ன புஸ்தகமா ராகுல் காந்தி அதை பிரச்சாரத்தில் பயன்படுத்தினார். இதுதான் கையில வச்சு காமிச்சு தேர்தல் பிரச்சாரத்தில் காண்பித்தார். அதுக்கப்புறம் எம்பியா பதவி இருக்கும்போது அதை வச்சுக்கிட்டு தான் பதவியேற்றார். அந்த இந்திய அரசியல் சட்ட புஸ்தகம் அதனுடைய சுருக்கம், அடிப்படை சட்டங்களுடைய சுருக்கம், சின்ன புஸ்தகம். அது 2 லட்சம் புஸ்தகம் வித்திருக்கான். அதாவது பொதுமக்கள் வாங்கியிருக்காங்க, வக்கீல்கள் வாங்கிறது வேற. எழுதப்பட்ட சட்டங்கள் அது ஒரு பக்கம் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா பைபிளும் ஒரு எழுதப்பட்ட சட்டம் தான். யாத்திராகமம் 32 அதிகாரத்துல பார்க்கிறோம். பதினஞ்சு 16 யாத்திராகமம் 32. பின்பு மோசே மலையிலிருந்து இறங்கினான். சாட்சி பலகைகள் 2 அவன் கையில் இருந்தது. அந்த பலகைகள் இருபுறமும் எழுதப்பட்டிருந்தது. அவைகள் இந்த பக்கத்தில் அந்த பக்கத்திலும் எழுதப்பட்டிருந்தது. அந்த பலகைகள் தேவனால் செய்யப்பட்டதாயும் அவைகளிலே பதிந்த எழுத்து தேவனால் எழுதப்பட்ட எழுத்துமாய் இருந்தது. ஆண்டவரே எழுதி கொடுக்கிறார் 10 கட்டளைகளை. 2 பலகைகள் எழுதி கொடுக்கிறார். எழுதப்பட்ட சட்டங்கள் அல்லது விதிமுறைகள். பொய் சொல்லாதிருப்பாயாக, தாய் தகப்பனை கனம் பண்ணுவாயாக. தாய் தகப்பனுக்கு மரியாதை கொடுக்கணும் எந்த சட்டமும் கிடையாது, சட்டத்தில் அது இல்லை. ஆனா ஆண்டவர் எழுதி கொடுக்கிறார். எழுதப்பட்ட சட்டங்கள், எழுதப்பட்ட விதிமுறைகளும் இருக்கு. கைட்லைன்ஸ் இருக்கும். சில இடங்கள்ல கைட்லைன்ஸ், சில ஒரு கம்பெனியில வேலைக்கு சேர்ந்தா அந்த கம்பெனியினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் கொடுப்பாங்க, புக்கு. என்ன செய்யணும், லீவு எப்படி போடணும், பெர்மிஷன் எப்படி போடணும் என்று அதுல சில கம்பெனியில வாயிலே சொல்லிடுவாங்க. சின்ன கம்பெனியில, பெரிய கம்பெனியில அதை எழுதி ஒரு புத்தகமே இருக்கும், கொடுத்துருவாங்க. அல்லது இப்போ எல்லாமே ஆன்லைன்ல இருக்கு, எல்லாம் சாஃப்ட் காப்பி அமைச்சிருவாங்க, இதை படிச்சு பாருங்க அப்படின்வாங்க. ஒரு சகோதரி ஒரு புது கம்பெனியில சேர்ந்தாங்க, பெரிய கம்பெனி. அப்போ இதை எப்படி செய்யணும் அப்படின்னு போய் கேட்ட போது விவர அதிகாரத்தில் அவர் சொன்னாராம், நீ உள்ள போய் பாரு, கம்பெனியுடைய வெப்சைட்டுக்குள்ள போய் பாரு, அதுல எல்லாம் இருக்கு அப்படின்னு. அது பார்த்தா 100கணக்கான பக்கம் இருக்கான். எதை எப்படி செய்யணும், கம்பெனியினுடைய ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் என்ன, எந்த வேலையை எப்படி செய்யணும், 100கணக்கான பக்கம் இருக்கான். அதை படிச்சு முடிக்கிறதுக்குள்ள பல நாள் ஆயிரும். அந்த மாதிரி எழுதப்பட்ட சட்டத்திட்டங்கள் எவ்வளவு இருக்கு, எழுதப்படாத சட்டங்களும் இருக்கு. மரபுகள், சம்பிரதாயங்கள் யாரும் எழுதி வைக்கிறது இல்லை. நம்ம ஊர்ல கல்யாணத்துக்கு தாலி கட்டுறாங்க, எங்கேயாவது எழுதி வச்சிருக்காங்களா தாலி கட்டணும்? இல்ல.
கிறிஸ்தவர்கள் கூட பெரும்பாலானோர் ஒரு தாலி செயின் போடுறாங்க. அது ஒரு எழுதப்படாத ஒரு மரபு தான். நிறைய மரபுகள் இருக்கு. ஒரு கட்டடத்தை திறந்து வைக்கிறதுக்கு ரிப்பன் கட் பண்றாங்க. எங்கேயாவது எழுதி இருக்கிறான்னு ரிப்பன் கட் பண்ணணும். பிறந்த நாளுக்கு கேக் வெட்டுறாங்க. கேக் வெட்டணும்னு எங்கேயாவது எழுதி இருக்கா? எங்கேயுமே எழுதல. பைபிள்லயும் எழுதல, சட்டத்திலையும் எழுதல, எதுலயும் எழுதல. ஆனா கேக் வெட்டுறாங்க. ஒருத்தரை வரவேற்கிறதுக்கு மாலை போடுறாங்க, அல்லது பொன்னாடை போத்துறாங்க, அல்லது ஒரு பொக்கே கொடுக்குறாங்க. எங்கேயாவது எழுதியிருக்கா? எங்கேயுமே எழுதல. இதெல்லாம் மரபு, சம்பிரதாயங்கள். அப்படி எழுதப்படாத மரபுகள் அது சட்டத்திலையும் கிடையாது, பைபிள்லையும் கிடையாது. ஆனா எழுதப்படாத மரபுகள் நிறைய இருக்கு. ஆக 2 விதமான சமூகத்தினுடைய விதிமுறைகள், மதிப்பீடுகள், வேல்யூஸ், நார்ம்ஸ் அண்ட் வேல்யூஸ் ஆஃப் த சொசைட்டி. எழுதப்பட்டவை, எழுதப்படாதவை ரெண்டுமே இருக்கு. ரெண்டையுமே நம்ம கடைபிடிக்க வேண்டியிருக்கு. ஒரு கல்யாண வீட்டுக்கு போனா அவங்களுக்கு ஏதாவது ஒரு சின்ன ஒரு கிஃப்டாவது நம்ம கொடுக்குறோம் இல்லையா? அது எங்கேயுமே இல்லை யாருமே. அது ஒரு எழுதப்படாத ஒரு சம்பிரதாயம். பணமோ அல்லது ஒரு ஏதோ கிஃப்டோ கொடுக்குறோம். அது மாதிரி நிறைய இருக்கு, எழுதப்படாத சம்பிரதாயங்கள் நிறைய இருக்கு. அதை நம்ம செய்யாதவங்களை பார்த்து ஆச்சரியப்படுறோம். என்ன இப்படி வீட்டுக்கு யாராவது வந்தாங்கன்னா வாங்க வாங்க உட்காருங்க, தண்ணி குடிக்கிறீங்களா அப்படின்னு கேட்க வேண்டியது ஒரு எழுதப்படாத ஒரு சம்பிரதாயம். வீட்டுக்கு போறோம், நம்மளை வாங்கன்னு கேட்கல, தண்ணி குடிக்கிறீங்களான்னு கூட கேட்கல. அது நம்ம ஒரு ஆச்சரியப்படுறோம். என்ன இப்படி செஞ்சுட்டாருங்க, அதை ஒரு தப்பா நினைக்கிறோம். நம்ம பகிர்ந்து கொள்றோம் மற்றவங்க கிட்ட. இப்படி அவங்க வீட்டுக்கு போனேன் வாங்கன்னு கூட சொல்லல, உட்காருங்க தண்ணி குடிக்கிறீங்களான்னு கூட கேட்கல அப்படின்னு நம்ம அது ஒரு புகார சொல்றோம். எங்கேயாவது பைபிள்ல இருக்கா உசரிங்கள்னு இருக்கு? வாங்க, வந்தவங்களை வாங்கன்னு சொல்லணும், உட்காருங்கன்னு சொல்லணும், தண்ணி கொடுக்கணும் பைபிள் எங்கேயுமே இல்லை. நீரை உபசரிக்க நாடுகள்னு இருக்கு, உபசரிங்கள்னு இருக்கு. ஆனா இவ்வளவு டீட்டெயில் கிடையாது. ஆனா அது எழுதப்படாத சம்பிரதாயம். அது மாதிரி எழுதப்படாத சம்பிரதாயங்கள், மரபுகள் நிறைய இருக்கு, சமூகத்துல நிறைய இருக்கு. அவற்றில பல விஷயங்களை நாம் கடைபிடிக்க வேண்டியதா இருக்கிறது. உதாரணத்துக்கு ரூத் 4 அதிகாரம் 7 வசனம், அங்க ஒரு சம்பிரதாயத்தை நம்ம பார்க்கிறோம். ரூத் 4:7 மீட்கிறதிலும் மாற்றுகிறதிலும் சகல காரியத்தையும் உறுதிப்படுத்தும்படிக்கு இஸ்ரவேலிலே பூர்வ கால வழக்கம் என்னவென்றால், ஒருவன் தன் பாதரட்சையை கழற்றி மற்றவனுக்கு கொடுப்பான். இது இஸ்ரவேலிலே வழங்கின உறுதிப்பாடு. அப்படியே அந்த சுதந்திரவாளி போவாசை நோக்கி, நீர் அதை வாங்கிக் கொள்ளும் என்று சொல்லி தன் பாதரட்சையை கழட்டி போட்டான். உன்னை ஒரு திருமண நிச்சயம் பண்றது, ஒரு சொத்தை வாங்கிறது, விற்கிறது, இதுக்கு செருப்பை கழற்றி அடுத்தவங்களுக்கு கொடுக்கிறது. அப்படி ஒரு பழக்கம் அந்த காலத்துல இருந்திருக்கு. அது எங்கேயுமே இல்லை. மோசையும் சொல்லல, யாரும் சொல்லல, எங்கேயுமே இல்லை. மோசை சொல்லாத, நியாயப்பிரமாணத்தில் சொல்லப்படாத ஒரு பழக்கம். தப்புன்னு நான் சொல்லல, அப்படி ஒரு பழக்கம் இருந்திருக்கு. ஒரு ரூத்தை போவாஸ் கல்யாணம் பண்ணி கொள்வது, அந்த கல்யாணம் அவங்க வழக்கப்படி நிச்சயிக்கப்படுகிறது. நிச்சயிக்கப்படும் போது அத முதல் மரமாப்பிள்ள ஒருத்தர் இருக்காரு, அவர் தான் முதல் மரமாப்பிள்ள. அவர்கிட்ட கேட்கறாங்க, நீ ரூத்தை கல்யாணம் பண்ணிக்கிறியா? இல்ல நான் பண்ணிக்கல அப்படின்னு தன் செருப்பை கழட்டி போட்டுறாரு. நீ பண்ணிக்கோ
2வது முறை மாப்பிள்ளை தான் போவாஸ் கல்யாணம் பண்ணிக்கிறார். இது எங்கேயுமே இல்ல, சட்டத்திலயும் இல்ல, பைபிள்லயும் இல்ல. ஆனா அது ஒரு அன்றைக்கு அந்த நாட்டில இருந்த ஒரு சம்பிரதாயம். இந்த மாதிரி எழுதப்படாத சம்பிரதாயங்கள் அது பைபிளுக்கு முரணா இருந்தால் நம்ம விட்டு விடலாம். பைபிளுக்கு முரணா இருக்கிறது அல்லது அது மற்றவர்களை பாதிக்கிறதா இருக்கிறதுனா அப்படிப்பட்ட சம்பிரதாயங்களை நம்ம விட்டுறலாம். வரதட்சணை அது ஒரு சம்பிரதாயம். ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர், அவர் மகன் ஒரு போலீஸ்காரரு, அந்த வரதட்சணை கொடுமை சமீபத்துல அந்த பொண்ணை பிடிச்சு அடிச்சு பயங்கரமா அடிச்சு சித்திரவதை பண்ணி, எப்படி சித்திரவதை பண்ணேன்னு தன்னுடைய சகோதரி இடத்துல சொல்லி 2 பேரும் சிரிக்கிற அந்த போன் உரையாடல், ஆடியோ ரெக்கார்டு வெளிவந்துச்சு ஊடகத்துல. நான் எப்படி அடிச்சேன் அப்படின்னு சந்தோஷமா ஒரு கணவர் சொல்றாரு. அதை கேட்டு கணவனுடைய சகோதரி சந்தோஷப்பட்டு சிரிக்கிறார். அப்படிலாம் செய்யக்கூடாது, அடிக்கக்கூடாதுன்னு அவளும் சொல்லல. அது வெளிவந்தது. அப்ப அவங்களெல்லாம் கைது செய்யப்பட்டிருக்காங்க, வழக்கு போடப்பட்டிருக்கிறது. வரதட்சணை அப்படின்றது ஒரு எழுதப்படாத சம்பிரதாயம். அதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. அது சந்தோஷமா அன்பா கொடுக்கிறது வேற, தன்னுடைய பிள்ளைகளுக்கு அன்பா அவங்க கொடுக்கிறது வேற. அது வரதட்சணை அல்ல. இவ்வளவு கொடுக்கணும், இதை கொடுக்கணும்னு கட்டாயப்படுத்தி கேட்டு வாங்குறது. நாங்க இவ்வளவு கொடுக்கிறோம், இதை செய்யறோம்னு அவங்களா செய்யறது அது வேற. அது அன்பளிப்பு, அது தப்பு இல்லை. அதுவும் கட்டாயம் இல்லை, அது தப்பு இல்லை. இந்த மாதிரி ஒரு எழுதப்படாத மரபுகள் அது தவறானதா இருந்தால் அதை நாம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. எழுதப்பட்ட மரபுகள் வேலை செய்யறத வச்சு பிரிக்கிறது. இந்த வேலை செய்யறவன் உயர்ந்தவன், இந்த வேலை செய்யறவன் மேல் ஜாதி, இந்த வேலை செய்யறவன் 2வது உயர்ந்த ஜாதி, இந்த வேலையெல்லாம் செய்யறவங்க 3வது உயர்ந்த ஜாதி, இந்த வேலையெல்லாம் செய்யறவங்க இருக்கிறதுல கீழ் ஜாதி. அவங்க அந்தந்த வேலை தான் செய்யணும், படிக்க கூடாது. மேல் ஜாதியில இருக்கவங்க தான் படிக்கணும், கீழ் ஜாதிக்காரங்க படிக்க கூடாது. இப்படியெல்லாம் எழுதப்பட்ட புத்தகங்கள் உண்டு நம்ம நாட்டில். அதை பல வருஷங்களாக கடைபிடித்தார். அதற்கு எதிராக இப்போ விழிப்புணர்வு ஏற்பட்டு, சீர்திருத்தங்கள் ஏற்பட்டு, சட்டங்கள் கொண்டு வரப்பட்டு நடந்து கொண்டிருக்கிறது. இப்போ வேலையின் அடிப்படையில ஜாதியை சொல்லக்கூடிய காரியம் எப்போது மாறி வருகிறது. எல்லாரும் எல்லா வேலையும் செய்யறாங்க. ஆனா கிராமங்கள்ல, வட இந்தியாவுல கிராமங்கள்ல இன்னும் அது இருக்கு. இன்னார் இந்த வேலையை தான் செய்யணும், துப்புரவு தொழிலாளரா இன்னார் தான் செய்யணும், முடி வெட்டுற வேலையா இன்னார் தான் செய்யணும், இன்னைக்கும் துணி செலவு பண்ற வேலையா இன்னார் தான் செய்யணும். இன்னைக்கும் அது சின்ன கிராமங்கள்ல, வட இந்தியா போன்ற இடங்கள்ல இருக்கு. ஆனா மாறி இருக்கு. நம்ம ஊரெல்லாம் மாறி போச்சு. எழுதப்பட்ட விதிமுறைகள், சட்டம் கிடையாது, எழுதப்பட்ட விதிமுறைகள் அதெல்லாம் இப்போ மாறிக்கொண்டு வருகிறது. அதனால எல்லா விதிமுறைகளையும் கண்ணை மூடிட்டு ஏற்றுக்கொள்ள வேண்டும்னு இல்லை. ஒரு ரிப்பன் கட் பண்ணி ஒரு கட்டடத்தை திறக்கிறோம், அதுல ஒண்ணும் யாருக்கும் பாதிப்பு இல்லை, ரிப்பனுக்கு தான் பாதிப்பு. ஒரு 10 ரூபா நஷ்டம் அந்த ரிப்பனுக்கு. சரி, அதை நம்ம செய்யலாம், ஒன்றும் தப்பு இல்லை. நானும் எத்தனையோ ரிப்பன் கட் பண்ணியிருக்கேன், எத்தனையோ சபைகளை, வீடுகளை திறந்து வச்சிருக்கிறேன், வியாபார நிறுவனங்களை ஜெபம் பண்ணி ரிப்பன் கட் பண்ணி திறந்து வச்சிருக்கிறேன். அதனால அது பைபிள்லயும் இல்லை, சட்டத்திலையும் இல்லை. அது நம்ம கலாச்சாரமும் கிடையாது, அது மேற்கத்திய கலாச்சாரம், கேக் வெட்டுறது. அதனால ஒன்றும் தப்பு இல்லை, கேக்கை வெட்டி எல்லாருக்கும் கொடுக்குறோம், ஜெபம் பண்ணி கேக் வெட்டுறோம், அதெல்லாம் நம்ம ஏற்றுக்கொள்ளலாம். ஆனா இந்த மாதிரி காரியங்களை, வேதத்துக்கு முரணானது, மனிதர்களை பாதிக்கக்கூடியதை நம்ம ஏற்றுக்கொள்ள முடியாது. இந்த சமூக விதிமுறைகள்
அவசியத்திற்காக மனிதனால் உண்டாக்கப்பட்டவை. வந்து ரயில்வே சட்டங்கள்னு இருக்கு. ரயில்வே சட்டங்கள்னு நிறைய, அது நூற்றுக்கணக்கான சட்டங்கள் இருக்கு. அது ரயில் கண்டுபிடிக்க முன்னால அந்த சட்டமே கிடையாது. ரயில் கண்டுபிடிக்க முன்னால இப்ப சைபர் கிரைம்னு ஒண்ணு இருக்கு. மொபைல் வர்றதுக்கு முன்னால கம்ப்யூட்டர் வர்றதுக்கு முன்னால சைபர் கிரைம்னே ஒண்ணு கிடையாது. இப்படி ஒரு சட்டமே கிடையாது. அப்ப சைபர் கிரைம்னு ஒரு சட்டம் கொண்டாந்தாங்க. அந்த சைபர் கிரைம் ஒரு போலீஸ்ல ஒரு துறையை கொண்டு வந்தாங்க. கம்ப்யூட்டரும் மொபைலும் வர்றதுக்கு முன்னால் அப்படி ஒரு சட்டமும் கிடையாது, அப்படி ஒரு போலீஸ் துறையே கிடையாது. இப்ப அவசியம் ஏற்படும் போது என்ன செய்கிறார்கள்? விதிமுறைகளை உண்டாக்குகிறார்கள். 1 சாமுவேல் 10 அதிகாரம் 25 வசனத்துல பாக்குறோம். சாமுவேல் ராஜாங்கத்தின் முறையை ஜனங்களுக்கு தெரிவித்து அதை ஒரு புஸ்தகத்தில் எழுதி கர்த்தருடைய சந்நிதியில் வைத்து ஜனங்களை எல்லாம் அவரவர் வீட்டுக்கு அனுப்பிவிட்டான். எங்களுக்கு ராஜா வேணும்னு பிடிவாதம் பிடிக்கிறாங்க. ஆண்டவர் சொல்றாரு, இல்ல இல்ல, நான் தான் ராஜா, உங்களுக்கு என் பிரதிநிதியாய் நியாயாதிபதிகள் ஆளுவார்கள். இல்ல இல்ல, எல்லாருக்கும் ராஜா இருக்கிறாங்க, எங்களுக்கு ராஜா இல்ல, எங்களுக்கு ராஜா வேணும்னு ரொம்ப பிடிவாதம் பிடிக்கிறாங்க. ஆண்டவர் எவ்வளவு சொல்லி பார்க்கிறார், ராஜாவால இப்படிப்பட்ட நிறைய பாதிப்பு வரும், இல்ல எங்களுக்கு வேணும்ன்றாங்க. ஆண்டவர் கொடுக்கிறார். ராஜா மன்னராட்சி முறை கொண்டு வரப்படுகிறது. இஸ்ரவேல்ல கொண்டு வரப்படுறதுக்கு முன்னால ஒரு புஸ்தகத்துல அதெல்லாம் எழுதுறாங்க. ராஜாங்கத்தின் முறையை ஒரு புஸ்தகத்தில் எழுதி, அது விதிமுறைகள், மன்னராட்சியினுடைய விதிமுறைகள் ஒரு புஸ்தகத்துல சாமுவேல் எழுதி அதை மக்களுக்கு கொடுக்கிறான். அதுக்கு முன்னால் அந்த விதிமுறைகள் கிடையாது, ஏன்னா மன்னராட்சியே கிடையாது. அப்ப அவசியம் ஏற்படும் போது புதிய விதிமுறைகள் சமூகத்துல உண்டாகிறது. முன்னால சில சபைகளில போர்டு வச்சிருக்காங்க, மொபைல சைலண்ட்ல போடுங்க, ஆஃப் பண்ணுங்க. அது சில கூட்டங்கள்ல மொபைல கொடுத்துட்டு வரணும். சபைக்குள்ள வரும்போது சபை வாசல்ல மொபைல கொடுத்துட்டு தான் வரணும். இந்த சட்டம்லாம், இந்த சட்டம்னு சொல்ல முடியாது, விதிமுறை, சமூகத்தின் விதிமுறை. இது முன்னால கிடையாது. மொபைல் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகுதான் இது வந்திருக்கு. அவசியத்திற்காக விதிமுறைகளை உண்டாக்குவது. சில விதிமுறைகள் அது காலாவதியாகி போய்விடுகிறது, பழசாயுது. உதாரணத்துக்கு ரேடியோனா என்னன்னு இன்னைக்கு இருக்கிற தலைமுறைக்கு தெரியுமா தெரியல. டிவி மாதிரி இருக்கும், சின்னதா, சத்தம் மட்டும் வரும், அதான் ரேடியோ. எஃப்எம் ரேடியோ இருக்குல்ல, அந்த மாதிரி. இப்ப ரேடியோ எல்லாமே மொபைல்ல வந்துடுது. அது ரேடியோவுக்கு டிவி பெட்டி மாதிரி தனியா ஒரு பெட்டி இருக்கும், அதுல சத்தம் மட்டும் வரும், படம் வராது. அது பேர் தான் ரேடியோ. அதுக்கப்புறம் அது டிரான்சிஸ்டர் சின்னதா வந்துச்சு. ஒரு ரேடியோ பெட்டின்றது, நான் சின்ன பையனா போய் எங்க வீட்டுல இருந்துச்சு. அது எவ்வளவு பெருசு இருக்கும்னா, ஒரு மானிட்டர், இப்போ ஒரு மானிட்டர் சைஸ் இருக்கும், ஒரு சின்ன மானிட்டர் அந்த சைஸ் இருக்கும். வால்வு இருக்கும் உள்ளுக்குள்ள, பெருசா இருக்கும். ரேடியோவுக்கு சட்டம் உண்டு, ரேடியோவுக்கு லைசன்ஸ் உண்டு. நீ சொன்னா சிரிப்பீங்க, நான் போய் லைசன்ஸ் கட்டியிருக்கேன் போஸ்ட் ஆபீஸ்ல. எங்க வீட்டுல ரேடியோ இருந்துச்சு, வால்வு ரேடியோ, பெரிய ரேடியோ. அதுக்கு வருஷமும் 6 மாசத்துக்கு ஒரு முறையோ அதுக்கு போய் லைசன்ஸுக்கு பணம் கட்டணும். அதுக்கு ஒரு புக்கு உண்டு, ரேடியோ லைசன்ஸ் புக்கு உண்டு. போஸ்ட் ஆபீஸ்ல போய் பணம் கட்டணும், முத்திரை புத்தி கொடுப்பாங்க, கையெழுத்து போட்டு. திடீர்னு வந்து அரசு அதிகாரிகள் சோதிச்சாங்கன்னா ரேடியோவை கொண்டு போயிருவாங்க, லைசன்ஸ் இல்லைனா. நான் சொல்றது 1970கள். அது நீங்க கேட்டீங்கன்னா சிரிப்பீங்க, உங்களுக்கு அது புதுசா தெரியும். அப்புறம் ரேடியோ, வால்வு ரேடியோ போயிடுச்சு, டிரான்சிஸ்டர் வந்துச்சு. இப்ப பாருங்க, எஃப்எம் ரேடியோ மொபைல்லே வருது, லைசன்ஸே கிடையாது. அந்த சட்டமே காலாவதி ஆகிவிட்டது. அதாவது ஒண்ணு தேவையில்லாத ஒண்ணு என்ன ஆயிருது, காலாவதி ஆகி விடுகிறது. அது இப்ப அந்த முறைகளே இல்லை. முன்னால ஏதாவது அவசர செய்தி அனுப்பினா தந்தி அடிப்பாங்க, யாராவது இறந்துட்டாங்க, எழுது ரொம்ப அவசரம்,
அவசரமா ஒரு செய்தி அனுப்பணும், போன் இல்லை, அந்த காலத்துல போன் ரொம்ப குறைவு, போன் இல்லை, தந்தி அடிப்பாங்க. ரொம்ப இன்னார் இறந்து விட்டார், அவ்வளவுதான். அது ஒரு எழுத்துக்கு 25 பைசா 50 பைசா அந்த மாதிரி கணக்கு உண்டு. 3 ரூபா 50 பைசா குறைஞ்சபட்சம் நினைக்கிறேன் ஒரு தந்தி அடிக்கிறதுக்கு. அந்த ஒரு எழுத்துக்கு 25 பைசா, அவசர தந்திரியா இருந்தா ஒரு எழுத்துக்கு 50 பைசா நினைக்கிறேன். போஸ்ட் ஆபீஸ், தந்தி, பெரும்பாலும் போஸ்ட் ஆபீஸ்ல தான் தந்தி ஆபீஸ் இருக்கும். தூத்துக்குடியில பாத்தீங்கன்னா தந்தி ஆபீஸ் ரோடுன்னு ஒரு ரோடு இருக்கு, ஆனா அங்க தந்தி ஆபீஸ் கிடையாது. அது போயிடும், சில மணி நேரத்துல போயிடும். அவங்க போஸ்ட் ஆபீஸ்ல இருந்து அதை அவங்க கொண்டு போய் கொடுப்பாங்க. தந்தி வந்திருக்கனாலே கை கால ஆடி போயிடும், ஊரே கூடிடும் கிராமத்துலலாம். ஸ்டார்ட் இமிடியேட்லின்னு கொடுப்பாங்க, உடனே புறப்பட்டு வரும். அல்லது நான் நாளைக்கு வரேன் எங்க அப்படின்னு தந்தி கொடுப்பாங்க. அந்த மாதிரி தந்தி சட்டங்கள்னே ஒரு சட்டங்கள் இருந்துச்சு இந்தியாவில். இப்ப சந்தியே கிடையாது. இல்ல மொபைல் வந்த பிறகு, கம்ப்யூட்டர் வந்த பிறகு, போன் அதிகமான போது தந்தியே இல்லை, தந்தின்ற முறையே இல்லை. இப்ப அந்த சட்டங்கள்லாம் காலாவதி ஆகிவிட்டது. விதிமுறைகள், சட்டங்கள் மட்டுமல்ல விதிமுறைகள் எல்லாம் காலாவதி ஆகிவிட்டது. அப்புறம் சமூக குழுக்கள், குரூப்ஸ், சமூக அமைப்புகள் நம்ம பார்த்தோம். குடும்பம், கல்வி சாலைகள், அரசாங்கம், இதெல்லாம் பார்த்தோம். அது சமூக அமைப்புகள், அது நிறுவனங்கள். இது குரூப்ஸ், சமூக குழுக்கள். ஜாதி, இனம், கட்சி, நாடு ரெண்டா பிரிக்கலாம் இந்த குழுக்களை, சமூக குழுக்களை. நேரடியான தொடர்புடைய குழுக்கள். நேரடியான இப்போ குழு, இப்ப நம்ம ஒரு வாட்ஸ்அப் குரூப் வச்சிருக்கிறோம், ஏபிசிடி ஆன்லைன் ஸ்டூடெண்ட்ஸ். அது ஒரு 25 பேர் 30 பேர் இருக்காங்க. இது நேரடியா தொடர்பு இருக்கு நமக்கு. வார ஒரு முறை நம்ம ஜூம்ல, கூகுள் மீட்ல சந்திக்கிறோம், அதுல குரூப்ல பகிர்ந்து கொள்றோம், நேரடி தொடர்பு இருக்கு. இது நேரடி தொடர்புடைய குழு. மொழி, இனம், குடும்ப வழி இவற்றின் அடிப்படையில் இனங்கள் உண்டாயின, மக்கள் குழுக்கள். ஜாதி என்ற வார்த்தை மக்கள் குழுவை குறிக்குது. ஆதியாகமம் 10:31 படிக்கிறோம். எப்படி மொழியின் அடிப்படையில நாடுகள் உண்டாயின. இவர்களே தங்கள் தேசங்களிலும் தங்கள் ஜாதிகளிலும் உள்ள தங்கள் வம்சங்களின்படியும் தங்கள் பாஷைகளின்படியும் சேமுடைய சன்னதியார். 32 தங்கள் ஜாதியில் உள்ள தங்கள் சந்ததிகளின்படியே நோவாவினுடைய குமாரரின் வம்சங்கள் இவைகளே. ஜலப்பிரளயத்துக்கு பின்பு இவர்களால் பூமியிலே ஜாதிகள் பிரிந்தன. ஜாதி, இனம். யாக்கோபுடைய சந்ததியெல்லாம் இஸ்ரவேலர் ஆனார்கள். ஏசாவுடைய சந்ததியெல்லாம் ஏதோமியர் ஆனார்கள். லோத்துடைய சந்ததி அம்மோன் புத்திரராய் மோவாபியராய் ஆனார்கள். இஸ்மவேலுடைய சந்ததி அவர்கள் அரபியர்களாய் மாறினார்கள். இந்த மாதிரி ஒரு மக்கள் குழுக்கள், இனங்கள். காமுடைய சந்ததி ஆப்பிரிக்கர்களாய் மாறினார்கள். சேமுடைய சந்ததி ஆசியர்களாய் மாறினார்கள். யாப்பேத்துடைய சந்ததி ஐரோப்பியர்களாய் யூதர்களாய் மாறினார்கள். இது ஒரு குடும்ப வழியில, இனத்துல, மொழி வாரியா, மொழி ஒருவரை ஒருவர் குழுக்களாக மாற்றுகிறது. மொழி ரொம்ப, அதனாலதான் ரொம்ப மொழி உணர்வு ரொம்ப மோசமானது. நம்ம ஊர்ல இருக்கிற ஒரு நடிகர் என்ன பண்ணாரு, தமிழ்ல இருந்துதான் கன்னடம் பிறந்துச்சுன்னு சொல்லிவிட்டாரு. ஒரு சாதாரணமா தான் சொன்னாரு. கன்னடத்துல இருந்து ஒரு நடிகர் வந்திருந்தாரு ஒரு விழாவுக்கு, தமிழ்ல இருந்ததானே கன்னடம் பிறந்துச்சுன்னு அவரை வச்சுட்டு சொல்லிட்டாரு. அவரு ஒன்றும் சொல்லல. கர்நாடகால பெரிய கலாட்டா ஆயிடுச்சு. பெரிய கலாட்டா ஆகி கோர்ட்ல கேஸ் போட்டு சுப்ரீம் கோர்ட் வரைக்கும் போச்சு. சுப்ரீம் கோர்ட்ல போய் தான் அவர் சொன்னது ஒன்றும் தப்பு இல்லை, அவர் கருத்து அவர் சொல்லலாம். அவர் கருத்து சொன்னா நீங்க திரும்பி சொல்லுங்க, கரெக்டா பண்ணாதீங்க சுப்ரீம் கோர்ட் சொல்லிச்சு. மொழி அப்படி ஒரு நேரடி தொடர்பை உண்டாக்கி குழுக்களை உண்டாக்குகிறது. நீங்க பாத்தீங்கன்னா
அதனாலதான் முதல்ல பிரச்சனையே சபையில மொழியை வச்சுதான் வந்துச்சு. அப்போஸ்தலர் 6 அதிகாரத்துல பாத்தீங்கன்னா, எபிரேய மொழி பேசுகிற விதவைகள், கிரேக்க மொழி பேசுகிற விதவைகள், அவங்களுக்குள்ள பாகுபாடு காட்டினாங்கன்னு பிரச்சனை வந்துச்சு. மொழி நேரடி தொடர்பு உண்டாக்குகிறது, குழுக்களை உண்டாக்குகிறது. கட்சி, நாடு, நேரடி தொடர்புகள் இல்லாமல் செயல்படும் உறுப்பினர்கள். நம்ம ஒரே நாடுதான், நம்ம எல்லாம் இந்தியா ஒரே நாடு. ஆனா எல்லாருக்குள்ள நமக்கு தொடர்பு இருக்கானா? தொடர்பு இல்லை, நேரடி தொடர்பு இல்லை. ஆதியாகமம் 10ஆம் அதிகாரம் 9-12, இவன் கர்த்தருக்கு முன்பாக பலத்த 10 படிக்கிறேன். சினேயார் தேசத்தில் உள்ள பாபேல், ஏரேக், அக்காத், கல்னே என்னும் இடங்கள் அவன் ஆண்ட ராஜ்யத்திற்கு ஆதிஸ்தானங்கள். அந்த தேசத்திலிருந்து அசூர் புறப்பட்டு போய் நினிவேயையும் ரெகோபோத் பட்டணத்தையும் காலாகையும், நினிவேக்கும் காலாக்குக்கும் நடுவே ரெசேனையும் கட்டினான். பெரிய பட்டணம். இங்க நிம்ரோத்துன்னு ஒருத்தர் தான், ஒரு பெரிய பெரிய பலசாலி, பெரிய வேட்டைக்காரன். அவன் ஒரு ஆட்சியாளராய் மாறினான், பட்டணங்களை கட்டினான், நாடுகளை பிடித்தான். இது ஒரு நேரடி தொடர்பு இல்லாம இருக்கக்கூடிய குழு, சமூக குழு நாடு என்பது. எப்படி உண்டாச்சு நாடுன்றது? நாடு பிடித்தல், மக்களுக்கு பாதுகாப்பு கொடுத்தல். அதனாலதான் நாடு என்பது உண்டானது. ஏன் ஒரு நாட்டுல நம்ம அங்கத்தினரா இருக்கிறோம்? ஒருத்தர் கேஸ் போட்டிருக்கிறார். 2 நாளைக்கு முன்னால பேப்பர்ல படிச்சேன். பாகிஸ்தான்ல ஒரு டாக்டர் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால அவர் இந்தியாவுக்கு வந்துட்டார். பாம்பேல செட்டில் ஆயிட்டார் ரொம்ப வருஷத்துக்கு முன்னால. அவர் ஒரு முஸ்லீம் கிடையாது, அதனால அங்க இருக்கிறதுக்கு அவருக்கு பிடிக்கல. அதனால குடும்பமா அவர் இந்தியாவில் செட்டில் ஆயிட்டார். எங்களுக்கு இந்திய குடியுரிமை, பாகிஸ்தான்காரு தான், விசா வாங்கி இங்க வந்துட்டாரு. இந்திய குடியுரிமை வேணும்னு சொல்லி விண்ணப்பம் பண்ணாரு இந்திய அரசாங்கத்துக்கிட்ட. அவங்க மனைவி பிள்ளைகளுக்கு எல்லாம் இந்திய குடியுரிமை கிடைச்சிருச்சு, இந்திய குடிமகனா பிரஜையா ஆக்கிட்டாங்க. இவருக்கு உங்களுக்கு கிடைச்சிரும் லெட்டர் போட்டாங்க, உங்களுக்கு கிடைச்சிரும், நாங்க பரிசீலனை பண்றோம் அப்படின்னு லெட்டர் வந்துட்டு, மனைவி பிள்ளைகளுக்கு கிடைச்சதுனால நமக்கு கிடைச்சிரும்னு அவர் தைரியமா என்ன பண்ணிட்டாரு, தன்னுடைய பாகிஸ்தான் பாஸ்போர்ட்டை கொண்டு போய் பாகிஸ்தான் தூதரகத்துல போய் திருப்பி கொடுத்துட்டார். இந்த குடியுரிமையை மறுதளிப்பது அதுக்கு பேரு. நான் இனி பாகிஸ்தான்காரன் கிடையாது, நாங்க பிடிங்க பாஸ்போர்ட்டை பிடிங்க என்று எழுதி கொடுத்துடுறது. இனி நான் பாகிஸ்தான்காரன் கிடையாது அப்படின்னு எழுதி கொடுத்துடுறது. renouncing the citizenship, குடியுரிமையை மறுதளிச்சிட்டாரு. அதுக்கப்புறம் இங்க பார்த்தா அவருக்கு குடியுரிமை வரவே இல்லை. இப்ப அவருக்கு நாடே கிடையாது. அவர் பாகிஸ்தான்லே வேண்டான்னு கொடுத்துட்டாரு. இந்தியாவுடைய குடியுரிமையும் அவருக்கு வரல. அவர் இப்ப கேஸ் போட்டிருக்காரு, நான் நாடற்றவனா இருக்கிறேன், மனைவி பிள்ளைகளுக்கெல்லாம் இந்திய குடியுரிமை கொடுத்துட்டாங்க, அதை நம்பி எனக்கும் கொடுப்பேன்னு ஒரு லெட்டர் வந்துச்சு, அதை நம்பி நான் பாகிஸ்தான் பாஸ்போர்ட்டை கொண்டு போய் திரும்பி கொடுத்துட்டேன், இப்ப எனக்கு பாஸ்போர்ட்டே இல்லை, எனக்கு நாடு இல்லாம இருக்கிறேன் அப்படின்னு அவர் கேஸ் போட்டிருக்காரு. கேஸ் நடந்துட்டு இருக்கு. நாடு அப்படின்றது நமக்கு நேரடி தொடர்பு கிடையாது, ஆனா ஒரு பாதுகாப்பு. ஒரு நாடு என்பது நமக்கு ஒரு பாதுகாப்பு, சமூக பாதுகாப்பு. நேரடி தொடர்பு இல்லைன்னா கூட, இப்ப காஷ்மீர்காரன் கூட நமக்கு எந்த தொடர்பும் கிடையாது, நேரடி தொடர்பு கிடையாது. ஆனா நம்ம எல்லாம் ஒரே நாடா இருக்கோம், ஒரே சமூக குழுவா இருக்கோம். அப்புறம் சமூக சமத்துவமின்மை. சமூகம் சோசியலிசம்னு சொல்றாங்க. நம்ம இந்தியாவினுடைய அரசியல் சட்டத்துல அதனுடைய முகவுரையில ஒண்ணு சேர்க்கப்பட்டது. இந்திரா காந்தி காலத்துல 1970களில் அவசர நிலை வந்தபோது ஒண்ணு சேர்த்தாங்க. இந்தியா ஒரு சோசியலிச நாடு,
சோசியலிசம் என்ன? எல்லாரும் சமம், சமத்துவம், எல்லாருக்கும் சம உரிமை, எல்லாரும் சமம் தான். எல்லா குடி பிரஜைகளும், ஏழையோ பணக்காரனோ, படிச்சவனோ படிக்காதவனோ, இந்திக்காரனோ தமிழ்காரனோ, ஆணோ பெண்ணோ, திராவிடனோ ஆரியனோ, எல்லாரும் சமம். இதான் சோசியலிசம். சேர்த்திருக்காங்க. அதை சேர்த்தது தப்புன்னு இப்ப இருக்கிற ஆளுங்கட்சி சொல்லிட்டு இருக்கு. ஏன்னா அதுல வந்து செக்யூலரையும் சேர்த்துட்டாங்க. இந்தியா ஒரு மத சார்பற்ற சமத்துவ நாடு அப்படின்னு சேர்த்துட்டாங்க. அதுக்கு மத சார்பற்ற நாடுன்னு சொல்லக்கூடாது. அதையே கொண்டு போய் நீங்க முகவரியில சேர்த்தீங்க. உள்ளுக்குள்ள இருக்கானா? உள்ளுக்குள்ள சட்டத்துல இருக்கு, முகவரையில முன்னுரையில இல்ல. சேர்த்தத இப்ப இருக்கிற ஆளுங்கட்சி எதிர்த்துட்டு இருக்கு. அது ரொம்ப எதிர்த்தது யாருன்னா, இப்ப ராஜினாமா பண்ணாரே துணை ஜனாதிபதி, அவர்தான். அவரு ரொம்ப குதிச்சார். அவர் ரொம்ப குதிக்கும் போதே நான் நினைச்சேன் இது ரொம்ப நாள் ஓடாதுன்னு தெரியும். மேற்கு வங்க கவர்னரா இருந்தார், ரொம்ப குதிச்சார், ரொம்ப ஆடினார். துணை ஜனாதிபதியா இருந்த போது ரொம்ப ஆடினார். ஆனா பாத்தீங்கன்னா இன்னும் 2 வருஷம் பதவி இருக்கு, அவரை பதவி விட்டு அனுப்பிட்டாங்க, ராஜினாமா பண்ண வச்சுட்டாங்க. ஆக இந்த சமத்துவம் அப்படின்றது ஒண்ணு கிடையாது. சமத்துவம் நல்லது, சமத்துவத்தை நோக்கி நம்ம போகணும். ஆனா நீ நடைமுறையில பாத்தீங்கன்னா சமத்துவம் கிடையாது. சமத்துவம் இன்மை, இன்ஈக்வாலிட்டி. நம்ம சமூகம் எப்படி இருக்குன்னா, எல்லாரும் சமமா, எல்லாரும் சட்டத்தின்படி சமம். பிறப்புக்கும் எல்லாம் உயர்க்கும். பிறப்பில நமக்கு ஏற்ற தாழ்வு இல்லை, சட்டத்துல எல்லாருக்கும் ஒரே சட்டம் தான். ஆனா நடைமுறையில பார்த்தா நம்ம சமம் கிடையாது. கற்றோர் கல்லாதோர். படிச்சவங்களை ஒரு மாதிரி பாக்குறாங்க, படிக்காதவங்கள ஒரு மாதிரி பாக்குறாங்க. நீங்க வட இந்தியாவுக்கு போனீங்கன்னா, கிராமங்களுக்கு போனீங்கன்னா, ஒவ்வொரு ஊர்லயும் ஒரு பெரிய பணக்காரன் இருப்பான், உயர்ந்த ஜாதிக்காரன். அவன் கட்டுப்பாட்டுல தான் அந்த ஊரே இருக்கும். அவனை எல்லாம் காலை தொட்டு கும்பிடுவாங்க. பெரும்பாலும் அவன் ரொம்ப படிச்சிருக்க மாட்டான், ஓரளவுக்கு படிச்சிருப்பான், எழுத படிக்க தெரியும். சிலருக்கு அதுவும் தெரியாது. ஆனா இங்க இருந்து தமிழ்நாட்டுல இருந்து ஒரு ஆளு, ஒரு வாலிபன் படிச்சவன் அங்க போனானா எழுந்து நின்று கும்பிடுவான். இங்க இருந்து அதனாலதான் அங்க போய் பள்ளிக்கூடம் நடத்துறாங்க, மிஷனரிஸ் அங்க போய் பள்ளிக்கூடம் நடத்துறாங்க, டியூஷன் சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்? படிச்சவன்னா மரியாதை கொடுக்குறாங்க. எழுந்து நின்று கும்பிடுவான். அந்த ஊரே அவன் காலில் விழுந்து கும்பிடுவோம். படிச்ச ஒரு வாலிபனை பார்த்தா அந்த வயசானவன் எழுந்து நின்று கும்பிடுவான். படிச்சவங்களுக்கு சமூகம் ஒரு மரியாதை கொடுக்குது, படிக்காதவங்களுக்கு அந்த மரியாதை சமூகம் கொடுக்கறது இல்லை. அந்த சமத்துவமின்மை இருக்கிறது. இது நிதர்சனம், இது சரி கிடையாது. ஆனா இதான் நடைமுறை. அப்போ வந்து நாம் எல்லாரையும் படிப்புக்கு நிச்சயமா மரியாதை கொடுத்துதான் ஆகணும், அது சந்தேகம் இல்லை. கட்டாருக்கு சென்றவிடமெல்லாம் சிறப்பு இல்லையா? அதனால ஒரு இங்கிலீஷ் ஒருத்தர் பேசினார்னா நிச்சயமா நமக்கு மரியாதை கொடுக்கும். நானு பீகார் போயிருந்தேன், கமிட்டி கூட்டத்துக்காக போயிருந்தேன். அப்போ புதுசா ஒருத்தர் கமிட்டியில சேர்த்திருக்காங்க. என்ன அவருக்கு தெரியாது, அவரையும் எனக்கு தெரியாது. அவர் வந்து சில கருத்துக்களை நாங்க பஸ்ல ஒரு பக்கத்துல ஒரு பணித்தளத்துக்கு கூட்டிட்டு போனாங்க. ஒரு சின்ன தொழிற்சாலை திறக்கிறதுக்காக, ஒரு சமூக சேவைக்காக ஒரு சின்ன தொழிற்சாலை திறக்கிறதுக்காக எல்லாரையும் பஸ்ல கூட்டிட்டு போனாங்க. வேன்ல, மினி பஸ்ல கூட்டிட்டு போனாங்க. அவர் ஏடா கூடமா கருத்துக்களை தெரிவிச்சுட்டு வந்தாரு, நாட்டை பத்தி, கட்சியை பத்தி. அப்ப நான் அவர்கிட்ட பேசினேன். அவர்கிட்ட, பிரதர் அப்படி கிடையாது, அப்படி கிடையாது, அது அப்படி கிடையாதுன்னு அவருக்கு ரொம்ப அன்பா சொன்னேன். நான் சொன்னது அவரை கொஞ்சம், அவர் என் கூட எதிர்த்து பேசல, வாக்குவாதம் பண்ணல. ஆனா நான் பேசுனது அவருக்கு கொஞ்சம் முகத்தை பார்த்தா தெரிஞ்சது, நான் பேசுறது அவருக்கு பிடிக்கல. நான் எல்லாரும் முன்னாலேயும் அவர் தப்பான கருத்துக்களை சொல்றாரு.
அதனால அன்பாத அப்படி இல்லை பிரதர், இது இப்படித்தான் அப்படின்னு சொன்னேன். அப்புறம் அங்க போய் சேர்ந்தோம். இந்த சின்ன தொழிற்சாலையை திறந்து வைக்கக்கூடிய நேரம் வந்துச்சு. அதுக்கு ஒரு பிரதிஷ்டை ஜெபம் பண்ணணும். என்னை ஜெபிக்குமாறு சொன்னார்கள். நான் தான் பிரதிஷ்டை ஜெபம் பண்ணேன். அந்த தொழிற்சாலைக்கான பிரதிஷ்டை ஜெபம் நான் தான் பண்ணேன். நாங்க ஹிந்தி பேசுறவங்க இருந்தாங்க, தமிழ் பேசுறவங்க இருந்தாங்க. பொதுவா நான் இங்கிலீஷ்ல ஜெபம் பண்ணேன். இங்கிலீஷ்ல ஜெபம் பண்ணி அப்புறம் திரும்ப நாங்க வேன்ல வரும்போது ஜெபம் பண்ணி முடிச்ச உடனே அந்த சகோதரன் ஓடி வந்தாரு என்கிட்ட. ஓடி வந்து சொன்னாரு, அண்ணே நீங்க நல்லா இங்கிலீஷ் பேசுறீங்க, எங்க படிச்சீங்க, எந்த காலேஜ்ல படிச்சீங்க அப்படின்னு கேட்டார் வந்து. அதனால படிச்சவங்களுக்கு நிச்சயமா மரியாதை இருக்கு இந்த சமூகத்துல. படிச்சவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது தப்பு இல்ல, படிக்காதவங்களை அவமரியாதை பண்ணக்கூடாது, அதுவும் இருக்கு. படிக்காதவங்க படிக்கிறதுக்கு எந்த விதத்திலேயாவது தங்கள் அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு முயற்சி பண்ணணும், அந்த ஒரு கருத்தும் அதுல இருக்கு. ஆனா சமூகத்தினுடைய நடைமுறை படிச்சவங்க படிக்காதவங்கன்ற அந்த ஒரு காரியம் இருக்கு. அத வந்து யோவான் 7:15 இயேசு கிறிஸ்து, நான் ஒரு கட்டுரையில எழுதியிருந்தேன், இயேசு இந்த உலகத்துல நமக்காக கஷ்டப்பட்டாரு. அதுல ஒண்ணு அவர் படிக்கல. குடும்பம் வறுமையில இருந்ததுனால, வளர்ப்பு தகப்பன் இறந்துட்டதுனால அவர் படிக்காம வேலை செஞ்சாரு. ஆனா அவர் படிச்சுக்கிட்டார். முறையா படிக்கல, அப்போ இருக்கிற பள்ளிக்கூடத்துல போய் படிக்கல. ஆனா அவரே படிச்சு பைபிளை வாசிக்கிற அளவுக்கு படிச்சுட்டார் அப்படின்னு சொல்லி நான் ஒரு கட்டுரையில் எழுதியிருந்தேன். அப்போ வந்து நான் பாளையங்கோட்டையில எனக்கு ஆபீஸ் இருந்தது. ஒருத்தர் வந்தாரு, வந்து ரொம்ப வேதனைப்பட்டார். ஒரு வயசானவர், கேத்தலிக், ஆபீஸை தேடி வந்துட்டார் என்னுடைய கட்டுரையை படிச்சு. ஐயா நீங்க இப்படி எழுதிட்டீங்களே, நம்ம ஆண்டவர் படிக்காதவர் எழுதிட்டீங்களே. அழ மட்டும் தான் செய்யல. அவருக்கு நான் எவ்வளவு விளக்கம் சொன்னேன், அவரு ஒத்துக்கல. அது மாதிரி அதனால பார்த்து சொல்ல வேண்டியது இருக்கு. ஆனா இயேசுநாதரை குறித்து யோவான் 7:15 இவ்விதமாக சொல்லுகிறது, அவர் கல்லாதவராய் இருந்தும் வேத எழுத்துக்களை அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார்கள் என்று நாம் பார்க்கிறோம். யோவான் 7:15 அப்பொழுது யூதர்கள் இவர் கல்லாதவராய் இருந்தும் வேத எழுத்துக்களை எப்படி அறிந்திருக்கிறார் என்று ஆச்சரியப்பட்டார். முறைப்படி ஒரு பள்ளிக்கூடத்துல போய் படிக்கல, படிக்க அவருக்கு வாய்ப்பு கிடைக்கல, வறுமை, வளர்ப்பாப்பா இறந்துட்டார். ஆனா அவர் நான் ஃபார்மல் எஜுகேஷன் அவரே படிச்சுக்கிட்டார். எழுத படிச்சு அவரே போய், அந்த காலத்துல பைபிள் எல்லா வீட்லயும் இருக்காது, பணக்கார வீட்டுல இருக்கும், கோடீஸ்வர வீட்டுல அல்லது ஜப ஆலயத்தில் இருக்கும். ஜப ஆலயத்துல போய், ஏன்னா பழக்கத்தின்படி அவர் வேதத்தை வாசிக்க எழுந்து நின்றார்னு போட்டிருக்கு. ஜப ஆலயத்துல போய் அந்த பொதுவான பைபிளை லைப்ரரியில படிக்கிற மாதிரி படிச்சு அவர் தன்னை வளர்த்து கொண்டார். அதே நேரத்துல ரொம்ப படிச்சவனும் இருந்தான். அப்போஸ்தலர் 26 24 படிக்கிறோம். பவுலை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது, அதிக கல்வி உனக்கு பைத்தியத்தை உண்டாக்குகிறது. இவ்விதமாய் அவன் தனக்காக உத்தரவு சொல்கையில் பெஸ்து உரத்த சத்தமாய், பவுலே நீ பிதற்றுகிறாய், அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குகிறது என்றார். பவுல் ரொம்ப படிச்சவன், கமாலியலுடைய பாதத்துல படிச்சவன். கமாலியல் தான் அன்றைக்கு உலகத்திலே ரொம்ப பெரிய படிப்பாளர். கமாலியலுடைய மாணவன் பவுல் எல்லாருக்கும் தெரியும். அதனாலதான் ராஜா சொன்னா, அதிக கல்வி உனக்கு பைத்தியம் உண்டாக்குகிறது. சமூகத்துல படிக்காதவங்க படிச்சவங்க அப்படின்னு ஒரு சமத்துவமின்மை இருக்கு. ஏறக்குறைய முடிஞ்சு போச்சு நேரம். அதனால நான் வந்து இன்னைக்கு முடிச்சிடலாம், இந்த 3வது வகுப்பு இன்னைக்கு முடிச்சிடலான்னு பார்த்தேன். இது வேகமா ஓட முடியாது. ஏன்னா சமூகவியல்ன்றது பலருக்கு அது புரியாத விஷயம், பல பேருக்கு ஆர்வம் இல்லாத விஷயம். அதை கொஞ்சம் கதை மாதிரி மெதுவா சொன்னாதான் கொஞ்சமாவது புரியும். நமக்கு இன்னொரு 8 வகுப்போ 9 வகுப்போ தான் இருக்குன்னு நினைக்கிறேன். இன்னொரு ஒரு தாள் நமக்கு இருக்கு, முடிச்சிடலாம். 40 வகுப்புல முடிச்சிடலாம், அதுல எந்த சந்தேகமும் இல்லை. அடுத்த வகுப்புல நம்ம முடிச்சிடலாம். இன்னொரு 3 தலைப்பு தான் இருக்கு, முடிச்சிடலாம்.
3வது பரீட்சைய எழுதாதவங்க எழுதுங்க. முதல் 2 பரீட்சைகளை எழுதாதவங்க எழுதுங்க. நோட்ஸ் 1, 2க்கு நோட்ஸ் நான் போடல, விடுபட்டு இருக்கிறது நான் போட்டு விடுறேன். வசந்தா எனக்கு நீங்க சொல்லுங்க, இன்னும் அழைப்புல கூட இதுக்கெல்லாம் நோட்ஸ் போடல, 3வது தாளில சில 2 இதுக்கு நோட்ஸ் போடலன்னு சொன்னீங்க. இந்த அழைப்புலையும் 1, 2 எதுக்கு நோட்ஸ் போடலன்னு எனக்கு ஒரு மெசேஜ் போடுங்க, நான் போட்டு விடுறேன். நம்ம இதை முடிச்ச பிறகு சமூகவியலை பத்தி கேள்வி பதிலுக்கு நேரம் கொடுக்கிறேன். ஜெபித்து முடிக்கலாம். பிதாவே, இயேசுவின் நாமத்துல சமூகவியலை குறித்து நாங்கள் கற்றுக்கொள்ள, அது அநேக ஊழியம் செய்யறதுக்கு ரொம்ப அவசியம். வாழ்றதுக்கே தேவைதான், ஆனா ஊழியம் செய்யறதுக்கு கண்டிப்பா சமூகவியல் எங்களுக்கு தேவை. உளவியல் எப்படி தேவையோ சமூகவியலும் தேவை. அது முழுசும் படிக்காட்டாலும் அதனுடைய ஒரு அவுட்லைன், அதனுடைய அடிப்படையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். வேதத்தோடு ஒத்து நாங்கள் படித்து வருகிறோம். ஆண்டவரே, அதை நாங்கள் புரிந்து கொள்ள, அதை எங்கள் ஊழியத்துல வாழ்க்கையில அப்ளை பண்ண எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் ஜெபிக்கிறோம். போஸ்டை ரெக்கார்ட் பண்ற தம்பியை, வந்தவர்களை ஆசீர்வதியும், வராதவர்களை கொண்டு வரும். சிலர் வேலை நிமித்தம், ஊழியத்தின் நிமித்தம் சிலர் தடைப்பட்டிருக்கிறார்கள். ஆரம்பத்திலே வந்தவர்கள் சிலர் தடைப்பட்டிருக்கிறார்கள், அவர்களை கொண்டு வரும். ஆண்டவரே, இது மெய்யாகவே உடைய பிள்ளைகளுடைய ஊழியத்துக்கும் வாழ்க்கைக்கும் பிரயோஜனமுள்ளதா இருக்க உதவி செய். இயேசுவின் மூலமே பிதாவே, ஆமென்.